with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்றைய தினம் அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் பல தாக்குதல்கள் இழப்புகள் பற்றிய செய்திகள் வெளியாகி இருந்தாலும் 3 முக்கிய தாக்குதல் செய்திகள் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன. முதலாவது, அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பலான USS ஏப்ரஹாம் லிங்கன் கப்பலை ஈரான் ஏவுகணை கொண்டு தாக்கிவிட்டதாக கூறியிருந்த செய்தி. இரண்டாவது, அமெரிக்காவின் F-15E ஃபைட்டர் ஜெட் தாக்கி வீழ்த்தப்பட்டதான செய்தி. மூன்றாவது, இதுவரை ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் 560க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைவீரர்கள் பலியாகி அல்லது படுகாயமடைந்துள்ளதாக ஈரானின் IRGC உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ள செய்தி. இந்த 3 செய்திகள் பற்றியும் இந்த செய்திகளின் பின்னணி பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இதுவரை ஈரானின் 1000க்கும் அதிகமான இலக்குகளை தாம் தாக்கி அளித்துள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் கூறியிருந்த நிலையிலும், இதுவரையில் 1200 குண்டுகளை ஈரானின் 31 மாகாணங்களின் மீதும் தாம் வீசியுள்ளதாக இஸ்ரேல் கூறி வருகின்ற நிலையிலும், இதுவரை நடைபெற்ற சண்டைகளில் 550 ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் கூறி வருகின்ற நிலையிலும், அமெரிக்காவின் முக்கிய இலக்குகள் மீது கடுமையான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு வருவதான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் 27 ராணுவ தளங்கள் மீதும் டெல் அவீவ், ஜெருசலேம் உட்பட இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகள் மீதும் தாம் கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல் படையான IRGC தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், ஈராக், ஜோர்தான், குவைத், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் என்று 9 நாடுகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய ராணுவ தளத்தின் மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து ஈரானுடனான அமெரிக்காவின் யுத்தத்தில் நேரடியாக தமது பங்களிப்பை வழங்கி இருப்பதாக பிரித்தானியாவும் சவுதி அரேபியாவும் அறிவித்திருக்கின்றது. வளைகுடாவில் நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் போக்கு நினைத்ததை விட மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், அந்த யுத்தம் மென்மேலும் விரிவடைவதற்கான அறிகுறிகள் தெரிவதாகவும் போரியல் நோக்கர்கள் அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் F-15E ஃபைட்டர் ஜெட் ஒன்று பற்றி எரிந்தபடி வீழ்ந்து நொறுங்குகின்ற காட்சி ஊடகங்களில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. குவைத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அந்த சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட குவைத் பாதுகாப்பு அமைச்சு சில அமெரிக்க விமானங்கள் வீழ்ந்துள்ளதாக தெரிவித்திருந்தது. விமானங்கள் என்று பன்மையில் குவைத் பாதுகாப்பு அமைச்சு கூறியிருந்தது. அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட விமானங்கள். இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற போது கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி வடக்கு குவைத்தில் குவைத் ஈரான் எல்லையில் ஒரு அமெரிக்க விமானம் வீழ்ந்துள்ளது தெரிய வருகின்றது. குவைத்தையும் ஈராக்கையும் பிரிக்கின்ற கூர் அப்துல்லா என்ற நீர்நிலையை அண்டிய பகுதியில் அந்த விமானம் வீழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. விமானம் வீழ்வதற்கு முன்னதாகவே விமானிகள் விமானத்தில் இருந்து குதித்து விட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. பரஷூட்கள் மூலம் தரையிறங்கிய அமெரிக்க விமானிகளை உள்ளூர்வாசிகள் பாதுகாப்பாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக குவைத்தின் சில உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றன. வீழ்ந்து நொறுங்கியதாக கூறப்படுகின்ற F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் என்ற விமானம் அமெரிக்கா பயன்படுத்தி வருகின்ற அதனது முக்கியமான சண்டை விமானங்களில் ஒன்று. இந்த வகை விமானம் ஒன்றின் பெறுமதி இன்றைய நிலவரப்படி $117 மில்லியன். அமெரிக்காவின் இப்படிப்பட்ட எத்தனை விமானங்கள் குவைத்தில் வீழ்ந்துள்ளன? எப்படி அந்த விமானங்கள் வீழ்த்தப்பட்டன? தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீழ்ந்தனவா அல்லது விமான எதிர்ப்பு ஏவுகணைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா? விமான எதிர்ப்பு ஏவுகணைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் ஈரான் அவற்றினை சுட்டு வீழ்த்தியதா அல்லது குவைத்திலும் ஈராக்கிலும் இயங்கி வருகின்ற ஈரானின் துணைப்படைகள் அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தனவா? இதுபோன்ற கேள்விகளுக்கான பதில் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற வரைக்கும் நமக்கு கிடைக்கவில்லை. அமெரிக்காவின் வான்படையை பொறுத்தவரையில் பணம்,
பொருள் இழப்பை விட அமெரிக்காவின் ஒன்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் ஈரான் அல்லாத ஒரு இடத்தில் வீழ்த்தப்பட்டிருப்பது என்கின்ற செய்தி அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஏர் சுப்பீரியாரிட்டியை, அதாவது அமெரிக்காவின் வான் மேலாண்மையை நிச்சயம் கேள்விக்குள்ளாக்கிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக அமெரிக்காவின் USS ஏப்ரஹாம் லிங்கன் விமானத்தாங்கி கப்பல் தாக்கப்பட்டதான செய்தி. அமெரிக்காவின் விமானத்தாங்கி கப்பலை தாக்கி மூழ்கடிப்பது என்பதுதான் ஈரானின் அல்டிமேட் கோல். அந்த வரலாற்று சாதனையை இந்த யுத்தத்தில் எப்படியாவது செய்து நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது ஈரானின் மிகப்பெரிய கனவு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஈரானின் ஆன்மீக தலைவர் மறைந்த அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் பற்றி கூறியிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன். அவர் இவ்வாறு கூறியிருந்தார்: அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் அந்த பிராந்தியத்தில் உள்ள மிக பயங்கரமான போர் ஆயுதம். ஆனால் அந்த விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிக்கின்றதான எங்களுடைய ஆயுதமோ அதனை விட பயங்கரமான ஆயுதம் என்று மறைந்த அயத்துல்லா அலி கமேனி தெரிவித்திருந்தார். ஆக அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடித்து அமெரிக்காவை தோற்கடிப்பது என்பது ஈரானின் பிரதான இலக்காகவே ஆரம்பம் முதல் இருந்து வருகின்றது. அமெரிக்காவின் USS ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை நோக்கி தாம் 4 சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அதன் மீது தாக்குதலை மேற்கொண்டதாகவும் தமது தாக்குதலில் அந்த கப்பல் சேதமடைந்துள்ளதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. அமெரிக்காவோ அதனை மறுத்திருந்தது. தமது கப்பலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை தமது வான்படை விமானங்கள் வானில் வைத்தே சுட்டு அழித்து விட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருந்தது. பொதுவாகவே யுத்த காலங்களில் எந்த ஒரு தரப்புமே உண்மைகளை கூற மாட்டாது. தமது தரப்புக்கு இழப்புகள் ஏற்பட்டாலும் உடனடியாக அவற்றினை ஒப்புக்கொள்ளவும் மாட்டாது. ஆனால் அமெரிக்காவின் USS ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பாரிய உலகம். அந்த கப்பலை உலகத்தின் பார்வையில் இருந்து யாரும் இலகுவில் மறைத்துவிட முடியாது. அந்த கப்பல் உண்மையிலேயே தாக்கப்பட்டிருந்தால் அதனை சீனாவினதும் ரஷ்யாவினதும் செய்மதிகளின் பார்வையில் இருந்து மறைப்பது என்பது முடியாத ஒரு காரியம். அமெரிக்காவின் அத்தனை சிறு சிறு நகர்வுகளையும் துல்லியமாக படமெடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற சீன செய்மதி நிறுவனங்கள் உண்மையிலேயே அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த அளவில் அதற்கான ஆதாரங்களை நிச்சயம் வெளியிட்டிருக்கும். இதுவரையில் அப்படியான ஆதாரங்கள் எதுவும் பொதுப்பரப்பில் வெளியாகவில்லை. ஆகவே அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை தாக்கியதாக ஈரான் கூறுகின்ற செய்தி உண்மையில்லை என்றுதான் இப்போதைக்கு எண்ண தோன்றுகின்றது. அடுத்ததாக 560க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைவீரர்களை தாம் தாக்கி அழித்து விட்டதாக அல்லது படுகாயப்படுத்தி விட்டதாக ஈரானின் IRGC வெளியிட்டுள்ள செய்தி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட தகவல்களின்படி 3 அமெரிக்க வீரர்கள் மாத்திரமே கொல்லப்பட்டிருந்ததாக அவர் கூறியிருந்தார். ஒரு தரப்பு அமெரிக்க இழப்பு 560 என்று கூறுகின்றது. மத்திய தரப்பு வெறும் 3 என்று கூறுகின்றது. இரண்டுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம். பொதுவாக இழப்புகள் பற்றி எதிரெதிர் தரப்புகள் வெளியிடுகின்ற தகவல்களில் இந்த அளவுக்கான வித்தியாசம் இருப்பதில்லை. ஆனால் 560 3 இரண்டுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம். நடந்து வருகின்ற சம்பவங்கள், மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்களின் வேகம் இவற்றினை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்கா கூறி வருகின்ற 3 என்ற எண்ணிக்கையை விட அதனது தரப்பு இழப்புகள் நிச்சயம் அதிகமாக இருக்கலாம் என்றே கணிக்க வேண்டியிருக்கின்றது. அதேவேளை 560 என்ற ஈரானின் செய்தியும் சற்று மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கணிப்பாகவே கருத வேண்டியிருக்கின்றது. போரில் ஈடுபட்டு வருகின்ற தரப்புகளை பொறுத்தவரையில் வெற்றி செய்திகள்தான் அந்த போரின் முடிவை நோக்கி நிலைமைகளை தள்ளுகின்ற காரணிகள். ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கு முன்னர் அல்லது போர் முடிவடைவதற்கு முன்னதாக தமது வெற்றி செய்திகளை பதிவு செய்துவிட வேண்டும் என்பதில் இன்று யுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்ற அத்தனை தரப்புகளும் மும்முரமாக இருந்து வருவதையே அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மேற்கொண்டு வருகின்ற அறிவிப்புகள் வெளிக்காண்பிக்கின்றன.
with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.